இந்த பிற்படுத்த சமூகத்தினுடைய உரிமைகளை இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த உயர் சாதி மேல் வராத கோபம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமமான மனிதனை இந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இப்படியான ஒரு சாதிய பாகுபாடுகள், ஒரு ஆண் பெண் வயது வந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது. சட்டம் எவ்வளவுதான் நமக்கு அங்கீகாரம் தந்தாலும் சட்டத்தை தாண்டி சமூகத்தில் இன்றைக்கு ஜாதிய உணர்வுகள் என்பதை நாம் ஒழிக்குவதற்கு மக்களிடையே ஒரு பரப்புரை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகியதான் திராவிடர் விடுதலை கழகம் கடந்த ஓராண்டாக சாதி நமது அவமானம், மனிதம் நமது அடையாளம் என்கின்ற ஒரு பரப்புரையை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த பரப்புரையை நடத்தினோம். பல விஷயங்களுக்கு இன்றைக்கு சட்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் சட்டங்கள் போட்டாலும் சமூகத்தில் அது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு கொலை நடக்கிற போது நாம் எல்லாம் கொதித்து எழுந்துகிறோம், போராடுகிறோம், உடனடியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் மறந்துவிட்டு அடுத்த கொலை நடக்கிற வரை நாம் அமைதியாகிறோம், நம்மளுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பி அடுத்தது ஒரு கொலை நடக்கிறப்போ உடனே எல்லாம் இருந்து போராடுகிறோம், அதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம், அப்போது ஒரு கோரிக்கை வைக்கிறோம், திரும்ப நம்மளாம் அமைதியாகி விடுகிறோம். அப்போது ஒரு கொலை நடக்கும் போது மட்டும் நாம் உணர்ச்சி பொங்க பேசுவதும் உணர்ச்சி வசப்படுவது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சமூகத்தில் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக மக்களிடையே நேரடியாக நாம் சென்று ஒரு உரையாடலை நடத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலத்துல யாருங்க ஜாதி பார்க்கறான் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப மோசம், அபத்தமான வார்த்தை. இன்றைக்கு நகரங்களிலும் ஜாதி இருக்கிறது. தீண்டாமை வேணா இல்லாமல் இருக்கலாம். சென்னை போன்ற நகரங்களில் யார் என்ன சாதின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தரை பார்த்தோன்னே அவர் இந்த தெருவில் சேர்ந்தவரான தெரியாது. ஆனால் சென்னை போன்ற நகரங்களிலே வீடு தருவதிலிருந்து அனைத்திலுமே சாதி பார்க்கப்படுகிறது. இப்போ ஒரு நகரமயமான சென்னை போன்ற இடங்களிலே இருக்குது என்று சொன்னால், இன்னும் கிராமங்களில் அது அதிகமாக இன்றளவும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஊர் ஒன்று இருந்தால் சேரி ஒன்று இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆக இந்த பாகுபாடுகளை ஒழிப்பதற்கு நாம் தொடர்ச்சியாக தமிழர்களாகிய நாம் கட்சிகளை தொடர்ந்து அரசியலை அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக நாம் இந்த சாதி ஒழிப்பு வேலைகளை கையில் எடுக்க வேண்டும். சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான பாதுகாப்புகளை இயக்கங்கள் இன்றைக்கு பல இயக்கங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதிய மோதல்களும் சாதிய கொலைகளும் கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதியில், மதுரையில் இருந்து அந்த பக்கம் நடந்த கொலைகள் மட்டும் ஒரு 250 கொலை ஒரு 10 ஆண்டில் நடந்திருக்கிறது என்று அரசனுடைய தகவல்கள் சொல்லுகிறது. சாதிய கொலைகள் அதிகமாக, தலையை வெட்டி தனியாக, ஒரு மனிதனுடைய தலையை வெட்டி தனியாக எடுத்து போய் வைப்பது, இவர் ஒரு கொலை பண்ணாக்க அவர் அதை பண்ண 3 கொலை தொடர்ச்சியாக பண்ணுவது என்று சாதிய கொலைகள் தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் முழுக்க இன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சாதிய கொலைகளை செய்யக்கூடிய சாதிய மனப்பான்மை உள்ள, அது எந்த சாதியாக இருந்தாலும் அந்த சாதி ஆதிக்க மனநிலை என்பது, எனக்கு மேலே இருப்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு கீழே ஒரு சாதி இருக்கிறது, அதை நான் அடிமைப்படுத்துவேன் என்ற மனநிலை இருக்குது இல்லையா? உன்னுடைய உரிமைகளை பறிப்பதெல்லாம் உனக்கு மேலே இருக்கிற சாதி என்ற எண்ணம் போய் உனக்கு கீழே இருக்கிற சாதியை எனக்கு கீழானவனாக, எனக்கு அடிமையாக நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற மனநிலை என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல சாதி என்பது ஒரு மனநோயாக இன்றைக்கு நம்மிடையே பதிந்திருக்கிறது. இதற்காக நாம் இன்றைக்கு, ஆனால் இந்தியாவின் வேற எங்கேயாவது இந்த மாதிரியான, குறிப்பாக மேற்கொண்டு சொல்வது என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார் மண் சொல்றோம், இந்த மண்ணில் தான் இந்த கொலை நடக்குது அப்படின்ற வார்த்தையை தொடர்ச்சியாக நாம் பல பேர் பயன்படுத்துவதை பார்க்கிறோம்.
இந்தியாவில் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் வேறு மாநிலத்தில் நடக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படி எந்த மாநிலத்திலும் அப்படியான சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் நடக்கிறது கிடையாது. அங்கு அந்தந்த சாதி அப்படியே அந்த சாதியாக வாழ்ந்து மீறாமல், சாதிகளை மீறாமல் அந்த மக்கள் அந்தந்த சாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த சாதி மீறல் என்பது இங்கே இளைஞர்களிடம் இங்கே நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறது. எப்பவுமே ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் பண்றப்போ அதுல பல பாதிப்புகள், எந்த உரிமைகளுக்கும் எதுக்கும் போராடுகிற போது அதில் பல இழப்புகளை நாம் சந்தித்துதான் அந்த உரிமைகளை பெற முடிகிறது. அப்படி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்கள் நடப்பதனால குறிப்பாக தன் வீட்டு பெண் இந்த கொலை எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, பையன் தலித்தா இருந்து பொண்ணு ஒரு பிசியா இருந்தா அந்த வீட்டில் அந்த கொலைகளை நடக்குது. அப்ப குறிப்பா நம்ம அந்த அதிகமாக இதில் பாதிக்கப்படுகிற பெண்களை பற்றி நாம் பேசுவதில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண்ணா இருக்கக்கூடிய மீறி, தன் ஜாதியை மீறி ஒரு தலித்தை திருமணம் செய்து கொண்டால் அவரை கொலை செய்யக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த பெண் அவன் நம்பி வந்த கணவனை இழந்து அந்த குடும்பமும் அந்த பெண்ணை புறக்கணித்து, இன்றைக்கு கௌசல்யா போல பல பெண்களால் தைரியமாக வர முடியாது. இன்றைக்கு கௌசல்யா தோழர் அவங்க ஒரு ஐக்கான். இன்றைக்கு அந்த கொலையை, உடுமலை கொலையை நம்ம பார்த்தோம். அதில் சங்கர் வெட்டும் போது அதை தடுக்க போய் கௌசல்யாவுக்கும் அந்த வீடியோவில் தெரியும் வெட்டுப்பட்டது. அந்த நேரத்தில் அதே மீறி இன்றைக்கு அந்த குடும்பத்திற்காகவே சங்கருடைய குடும்பத்தோடு இருந்து தன்னுடைய பெற்றோருக்கு யாராக இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று உறுதியாக இருந்து ஒரு நெஞ்சுரத்தோடு தான் காதலித்த காதலனை என் கண் முன்னால் கொடூரமாக கொலை செய்தவர்களை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்று இன்றைக்கு ஒரு ரோல் மாடலாக தமிழ்நாட்டின் ஐக்கனாக இருக்கக்கூடிய தோழர் கௌசல்யாவை நாம் இந்த நேரத்தில் மனதார அனைவரும் பாராட்ட வேண்டும். ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கு கூட அவங்களுடைய தாய் தந்தை எல்லாம் அப்பீலில் வெளியே வந்த பின்னால உச்ச நீதிமன்றம் வரை சென்று இன்றைக்கு அரசுக்கு எதிராக அவர் போராடி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா பெண்களாலும் வர முடியுமா அப்படின்னா வர முடியாது. அப்ப அந்த பெண்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட திவ்யா, இளவரசன் செய்த திவ்யா எப்படி வாழ்றார், எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன? ஒரு கொலைக்கும் கோகுல்ராஜை கொலை செய்த அந்த அயோக்கியன் அவன் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பெரிய தியாகி மாதிரி அவன் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுருக்கிறான். வெயில்ல இந்த அரசு அவன் பரவல வெளியே வந்தானா பெரிய ரீல்ஸ் போட்டு அவனுடைய பெண்ணுடைய அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அந்த ஜாதிய தலைவர்கள்லாம் போய் அவனை ஆதரிப்பது. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு கொலையை செய்துவிட்டு அதை பெருமையாக ஊரெல்லாம் சுத்தக்கூடிய, பெருமையாக ரீல்ஸ் போடக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள். அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் குரு பூஜையில் அவன் படத்தை ஒட்டி 100 பேர் ஒரு காரில் ஏறி அந்த குரு பூஜைக்கு 100 பேர் போறான். அப்போ குறிப்பா நம்ம இந்த ஜாதிய சங்கங்களிலிருந்து இளைஞர்களை இன்றைக்கு நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது நம்மளுடைய கடமை. அது எந்த ஜாதியா இருந்தாலும் அந்த ஜாதிய சங்கங்கள் இருக்கு இல்லையா, புதுப்பா இந்த குரு பூஜை நடத்துறான் பாருங்க. அந்த குரு பூஜைன்றது மேல இருந்து கீழே இருக்கிற ஜாதி வரைக்கும் அந்த குரு பூஜை நடத்த ஆரம்பிச்சிச்சு. எல்லா ஜாதியும் குரு பூஜை நடத்துறான். அப்ப திருப்பி அந்த இளைஞர்கள், இந்த குரு பூஜையை போடக்கூடிய இளைஞர்கள் அந்த அந்தந்த கலர்ல துணியை கட்டிக்கொண்டு அந்த சாயங்களை பூசிக்கொண்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாத, ஒரு சமூக ஒழுக்கம் இல்லாத இளைஞர்களாக அந்த இளைஞர்கள் இந்த குரு பூஜைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்துவது, காவல்துறையை அச்சுறுத்துவது என்று இந்த குரு பூஜை என்ற பெயரில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல ஜாதிகள் குரு பூஜை நடக்கிறது. அதை அரசு தடை செய்ய வேண்டும். அந்த குரு பூஜைகளை தடை செய்ய வேண்டும். குறிப்பாக அது எந்த குரு பூஜையாலும் தடை செஞ்சிடணும். இப்படி திருப்பி ஜாதிய அந்த அமைப்புகளுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போகிறார்கள். போய் வண்டிகளில் அந்த ஜாதி அடையாளங்களை போட்டுவது, அந்த ஜாதி கயிறுகளை கட்டுவது, அந்த ஜாதி கலரிலேயே பொட்டு வைப்பது என்று இளைஞர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை தென் மாவட்டங்களில் அந்த அடையாளங்களை இன்றைக்கு தொடர்ச்சியாக இளைஞர்களை பயன்படுத்தப்படுகிறார்கள். அதுக்கு அரசு
சந்துரு தலைமையிலே ஒரு ஆணையம் போட்டு பள்ளியில் ஜாதிய தீண்டாமலுக்கு எதிராக ஒரு ஆய்வு நடத்தினால் அவர் ஒரு அறிக்கை தந்தார். இந்த கயிறு கட்டுவது, வண்டியில் சைக்கிளில் அந்த படம் வரைவது, புட்டு வைப்பது, அந்த ஜாதி அடங்களாக கலரில் வருவது, இதெல்லாம் மாணவர் மத்தியில் எடுக்க வேண்டும் ஒரு அறிக்கை கொடுத்தா உடனே பிஜேபி அதை எடுக்கிறான். இந்து அடையாளங்களை நீ அழிக்கிற, சந்துரு இந்து அடையாளங்களை அழிக்கிற என்று பிஜேபி RSS சந்துருக்கு எதிராக, நீதிபதி சந்துருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை செய்கிறார்கள். அப்போ மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு மீண்டும் ஜாதியை நோக்கி, ஜாதி அமைப்புகளை நோக்கி, இன்றைக்கு பல முற்போக்கு கூறுகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட, மற்ற மாநிலங்களிலும் தமிழ்நாடு நம்ம அனைத்திலும் முன்னேறி இருந்தாலும் கூட, இந்த ஜாதிய பாகுபாடுகளில் இன்னும் ஊறி போன சில சாதி அமைப்புகள் இன்றைக்கு இளைஞர்களை அவர்களுடைய சங்கங்களில் சேர்த்து இப்படியான தமிழ்நாட்டில் கலவரங்களை நடத்துவது, கொலைகளை செய்வது என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் தடுக்க வேண்டும். இன்னொன்று, இன்றைக்கு மேட்ரிமோனியல், இன்றைக்கு ஊடக பெரிய சேனல்களில் வன்னியர் மேட்ரிமோனி, தலித் மேட்ரிமோனி, ஆதி திராவிடர் மேட்ரிமோனி, முதலியார் மேட்ரிமோனி, முதலியாரில் செங்குந்தம் முதலியார் மேட்ரிமோனி உட்பிரிவு, அப்படி மேட்ரிமோனிகள் இன்றைக்கு ஊடகங்களிலே மேட்ரிமோனிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜாதிய மேட்ரிமோனிகள் ஒரு காலத்தில் அப்படி அவங்க சொந்தக்காரங்க மூலமா ஏதோ சொல்லி சில சாதிய சங்கங்கள் அவங்களுடைய இதில் பதிவு பண்ணி வச்சிருந்ததை வெளிப்படையாக விளம்பரங்கள் இன்றைக்கு ஊடகங்களிலே அந்தந்த உட்சாதி வரை பெண் பார்ப்பது, திருமணம் செய்கின்ற முறையை இன்றைக்கு சேனல்களில், தனியார் சேனல்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதை அரசு தடை செய்ய வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. அப்போ பல கோரிக்கைகளை நாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வைத்த போதும் இன்றைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு ஒற்றை குரலாக அந்த சட்டத்தை கொண்டு வரும் என்று உரைக்க சொன்ன போதும் இன்றைக்கு ஆணை அமைத்திருக்கிறார்கள். அது சட்டமாக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு குழந்தையை பெற்று ஒரு 20 வயது வரை வளர்த்த தந்தை, தாய், அவர் கேட்டதை எல்லாம் ஆசையாக வாங்கி கொடுத்து அவர் கேட்ட கல்வியை படிக்க வைத்து, ஆனால் ஒரு 18 வயது 20 வயசான பெண்ணால் தான் விரும்பிய ஒருவரை திருமணம் செய்து வைக்க கேட்டால் அந்த தந்தை, தாய், கூட பிறந்த அண்ணனே அந்த குழந்தையை ஒரு கொலை செய்யக்கூடிய மனநோயாளியாக இன்றைக்கு சமூகத்தில் மாறுகிறார். அதற்கு முக்கியமான காரணம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதிய உறவுகள். அந்த குடும்பமே கூட ஒரு கட்டத்தில் என் பொண்ணு ஏதோ பண்ணிச்சுப்பா, எங்கேயோ போகுது, அது வாழ்ந்து போட்டோம், நம்ம கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருந்தது, அது வாழ்க்கை அது பார்த்துக்கிட்டோன்னு விட்டா கூட அந்த கூட இருக்கிற அங்காளி பங்காளின்னு சொல்லக்கூடிய அவன் ஜாதி முறைகள் அந்த குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப மனவலியே. இப்படி ஒரு பெண்ணை பத்ததுக்கு நானும் இருந்தால் தூக்கு மாட்டி செத்துருப்பேன், இதுக்கெல்லாம் நீ விஷம் ஊற்றி சாவலாம், நீ மானம் கட்டி ஒரு வாழ்க்கை உனக்கு வேணாவா அப்படின்னு இந்த ஜாதிய அந்த உறவு இருக்கு இல்லையா, அவனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜாதிய உறவுகள் தொடர்ச்சியாக அந்த பெண் வீட்டாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறார்கள். திவ்யா வழக்கில் அப்படிதான் ஆச்சு. அவன் கல்யாணம் பண்ணி போய் 1 வருஷம் இளவரசனோட இருந்துட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த குடும்பமும் விட்டுச்சு. ஆனால் திவ்யாவுடைய அப்பாவை, அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி திவ்யா அவங்க அப்பா மருந்து விஷம் குடிச்சு அவரு ஹாஸ்பிட்டல் போற நேரத்தில் அதை ஒரு பிரச்சனையா ஆக்கி ஒரு ஊரையே தட்டி போய் அந்த ஊர்ல கலவரம் பண்ணி திட்டமிட்டு அங்கே பாமக அதில் பின்னாடி இருந்து அந்த கலவரத்தை செய்தார்கள். இப்படி இந்த ஜாதி முறைகள், அதான் பெரியார் சொன்னார், கிராமம் ஒழியணும்னு பெரியார் பேசினார், கிராமம் ஒழிய வேணும்னு பெரியார் பேசியிருக்காரு. இந்த கிராமம் ஒரு முறை இருக்கிற வரைக்கும் ஊர் சேரி தனியா இருக்கும், இதெல்லாம் நகரமயமாக ஆக்க வேண்டும், இந்த கிராமங்களை ஒழிக்க வேண்டும் என்று தன் வாழ்நாளில் பெரியார் தொடர்ச்சியாக பேசி வந்தார். ஆக இந்த இந்து மதம், பார்ப்பன மதம் இந்த சாதிய வர்ணாசிரம முறைகளை வைத்து மேலானவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், தலையில் பிறந்தவன் என்ற உணர்வுகளை இன்றைக்கு பார்ப்பனரிலிருந்து வீசி அவர்கள் மத்தியிலே இந்த பார்ப்பன சிந்தனையை ஏற்றி இன்னைக்கு பார்ப்பனர்களாக பிற்படுத்தப்பட்ட ஜாதி இந்துக்களுடைய மனநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது பெரிய ஆபத்து. இன்றைக்கு நாம் கல்வியிலே இன்றைக்கு நம்மளுடைய உரிமைகள்
தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் போய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகள் போய் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் லட்சக்கணக்கான பேரை கூட்டுறான், நீ எல்லாம் படி, இப்போ வேலைக்கு போ, ஜாதியெல்லாம் பார்த்துட்டு வெறியெல்லாம் வேணான்னு ஏதாவது ஒரு சங்கம் ஜாதி சங்கம் பேசுதா? கிடையாது. அந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுடைய உரிமைகள் போகப்படுது. இன்றைக்கு ஐஐடி ஐஎம்எம் போற 1-2 பிற்படுத்தப்பட்ட மாணவர் போனா அங்கே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அங்க உன்னை கீழ்சாதியா பார்க்கறான், உன்னை அங்க கீழ்சாதியா பார்க்கறான். அங்கதான் நிலைமை உனக்கு. அந்த மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களுடைய கல்வி உரிமைகளுக்கு நாம் போராடாமல் அந்த மாணவர்களை, அந்த இளைஞர்களை மீண்டும் சாதிய உணர்வுகளை ஊற்றுவதன் மூலம் நாம் ஒரு 100 ஆண்டு போராடி பெற்று ஒரு அறிவார்ந்த சமூகத்தை இன்றைக்கு நாம் வளர்த்து வைத்தோம். அதையெல்லாம் பெண்ணுக்கு இழுக்கக்கூடிய வேலையை இன்றைய உள்ள அரசியல் கட்சிகளானாலும் ஜாதிய சங்கங்களானாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய சக்தி என்பது ரொம்ப குறைவு. இந்த முற்போக்கு அமைப்புகள், அம்பேத்கர், பெரியார், கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் நம்மளுடைய சக்தி ரொம்ப குறைவானது. ஆனால் பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய ஜாதி சங்கத்தை வச்சுட்டு இருக்கவங்களா இன்றைக்கு அந்த இளைஞர்களை நாம் பேசி நல்வழிப்படுத்தி நம்ம ஒரு கருத்தை உருவாக்குவதை எவ்வளவு சிரமப்படுகிறோமோ அந்த கருத்துக்கு பின்னோக்கி இருப்பதற்கு அவங்க இத்தனை செகண்ட்ல அதை பின்னிறுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்காது. இந்த ஜாதி, இந்த பின்புலம், இந்த சமூகம் இதெல்லாம் வச்சு சொல்லி அவனை கூட்டு வர்றதுக்கு அவனுக்கு ஈஸியா இருக்கு. நம்ம திரட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம ஒருத்தரை ஒரு முற்போக்காளர்களை உருவாக்குவதற்கு படாத பாடுபடுறோம். ஒரு இளைஞரை ஒரு இயக்கத்துக்கு, அது எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு சமூக நல்லிண இயக்கத்திற்கு உருவாக்குவதற்கு நாம் படாத பாடுபடுகிறோம். ஆனால் ஜாதிய சங்கங்களுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் படையெடுத்து போகிறார்கள், கூட்டம் கூட்டமாக செல்லுகிறார்கள். ஆக நாம் இந்த இளைஞர்கள் மத்தியில் பதிவுகளை விட்டுருவோம். இந்த இளைஞர்கள் மத்தியில் நாம் இதை தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு பிரச்சார முறையை உருவாக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக நாம் இணைந்து செய்ய வேண்டும். ஆகையால்தான் அப்படி செய்தால்தான் நாம் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு நாள் கூடி களைவதல்ல, தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் இந்த சாதி ஒழிப்பை பற்றிய ஒரு உரையாடலை தொடர்ச்சியாக நாம் நடத்த வேண்டும். அதற்கு என்றும் திராவிடர் விடுதலை கழகம் தொடர் கௌசல்யானாலும் அந்த பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமானாலும் நாங்கள் உங்களோடு நிற்போம். தொடர்ச்சியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.